Hello viewers, இப்போ நம்ம பார்க்க போறது overall return ratios. ஒவ்வொரு இதுலயும் எப்படி ரிட்டர்ன் கிடைக்குது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ நம்ம அசெட் எவ்வளவு போடுறோம், அதுல என்ன ரிட்டர்ன், டர்ன்ஓவர்ல என்ன ரிட்டர்ன், அப்படி ஒவ்வொண்ணா நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் ROI அப்படிங்கிறது ஸ்பேஸ் கம்மியா இருக்கறனால இது மட்டும் அப்ரிவியேஷன் மட்டும் எழுதிருக்கேன். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் ஆர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட்டும் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் கரெக்ட் ஈக்குவல் தான். எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம்? கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படினா ஈக்விட்டி பிளஸ் டெப்ட். அதையே இன்வெஸ்ட்மென்ட் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பிளஸ் என்ன நெட் வொர்க்கிங் கேபிட்டல். அத கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி அப்படி போட்டீங்கன்னா வரும். அப்ப என்னன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட்னால ஒண்ணுதான், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படினா ஒண்ணுதான். நீங்க யோசிக்கணும், என்னடா இன்வெஸ்ட்மென்ட் வேற, இது லைபிலிட்டி, இது அசெட், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு பேலன்ஸ் பார்த்தா அப்படி பார்த்தா லைபிலிட்டி சைடு டோட்டல் ஆகுது, இது பேலன்ஸ் ஆகுது இல்லையா? டோட்டல் அசெட் ஈக்குவல் டு டோட்டல் லைபிலிட்டி இல்லையா? அந்த மாதிரி தான். அப்ப எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கோம், அதுல என்ன ரிட்டர்ன் அப்படினா அத ரெண்டு கேட்டகரியா பார்க்கலாம். ப்ரீ டாக்ஸ் ROCE அல்லது போஸ்ட் டாக்ஸ் ROCE. ROCE னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அதுல டாக்ஸ் கொடுக்கிறதுக்கு முன்ன அப்படினு சொன்னா ஒரு ஃபார்முலா, அதுல வேற ஒண்ணும் இல்ல, EBIT by equity and debt. EBIT என்ன? earning before interest and tax divided by equity and debt. அதாவது நம்ம இன்வெஸ்ட்மென்ட். அப்ப இவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா இன்ட்ரஸ்ட் டு டாக்ஸ் கொடுக்கிறதுக்கு முன்ன என்ன ப்ராஃபிட், அதான் ரேஷியோ. ப்ரீ டாக்ஸ் அதாவது இன்ட்ரஸ்ட் அண்ட் டாக்ஸ் கொடுக்கிறதுக்கு முன்ன, டாக்ஸ் கொடுக்கிறதுக்கு முன்ன டாக்ஸ் அதான் ப்ரீ டாக்ஸ். இப்போ இந்த ஃபார்முலால என்னன்னா போஸ்ட் டாக்ஸ், டாக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம். அப்ப இது எப்படி பண்ணலாம்? earning after tax அப்புறம் plus interest அச்சா divided by equity. அச்சா after tax எடுத்துக்கணும், அச்சா plus interest equity plus debt. இது வந்து total investment. இது சேம் தான். நார்மலா இது எப்படி பண்ணுவாங்கன்னா ப்ரீ டாக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுல கால்குலேஷன் பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், EBIT போட்டு கால்குலேட் பண்ணலாம். சில கேஸ்ல தான் வந்து என்ன பண்ணா போஸ்ட் டாக்ஸ் அவன் பர்టిక్యులரா கேட்டான் அப்படினு சொன்னா நீங்க அப்ப போஸ்ட் டாக்ஸ் ROCE கால்குலேட் பண்ணலாம். புரியுதா? ப்ரீ டாக்ஸ் இல்ல ரெண்டுமே வேணும் அப்படினு சொல்லி கேட்டானா இது ரெண்டுமே பண்ணணும். இப்போ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், போஸ்ட் டாக்ஸ்க்கு நீங்க என்ன பண்ண, வேற ஒண்ணும் இல்ல, earning before interest and tax into 1 minus tax. 1 minus tax என்ன வரும்? இது 30% tax அப்படினா என்ன? 30% அப்ப என்ன 70% இருக்கும். அப்ப 70% of EBIT. புரியுதா? போஸ்ட் டாக்ஸ் அதாவது 100 ரூபாய் வருமானம் வருது, 30 ரூபாய் டாக்ஸ் கட்டிறோம், மீதி 70 ரூபாய். அப்ப 70 ரூபாய் அப்படிங்கிறது அப்ப EBIT ல earning before interest and tax ல 70% தான் போஸ்ட் டாக்ஸ். கிளியரா புரியுதா இது? சரி, நெக்ஸ்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இததான் இப்ப நம்ம சொன்ன ஈக்விட்டி அண்ட் டெப்ட் முதல்ல நான் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஈக்விட்டி அண்ட் டெப்ட்னால ஒண்ணுதான், இன்வெஸ்ட்மென்ட்னால ஒண்ணுதான், கேபிட்டல் எம்ப்ளாய்டுனால ஒண்ணுதான். கரெக்ட்டா இது? புரிஞ்சிச்சு. நெட் வொர்த்னால ஒண்ணுதான். இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. சரி, இப்போ இதுக்கு என்னன்னா இந்த ரேஷியோ வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஓவரால் இவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணமே நமக்கு லாபம் வந்ததா, ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கா? அப்ப in order to find out overall profitability in the ratio, this ratio is very important. And then return on equity. ஈக்விட்டில மட்டுமே நீங்க பாக்குறீங்க. அது வந்து ஈக்விட்டி அண்ட் டெப்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் இதுல டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட்க்கு எவ்வளவு லாபம்? இப்போ அப்படி கிடையாது. நம்ம முதலாளிக்கு நம்ம எவ்வளவு போட்டோம்? அச்சா ஈக்விட்டினா என்ன? equity share capital, preference share capital plus reserves and surplus. அப்ப என்ன ஆகும்? இந்த ஓனர் சம்பந்தப்பட்டது எல்லாமே நம்ம போட்ட ஃபண்ட்ஸ்க்கு மட்டும், ஈக்விட்டிக்கு மட்டும் எவ்வளவு உங்களுக்கு வருது. இதுலயே ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதை மீன் ப்ரீ டாக்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். இந்த கேஸ்ல ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா டாக்ஸ்லாம் கொடுத்தது போக வர ரேஷியோ தான் இட் இஸ் ஜெனரலி பிரிஃபர்ட். அப்ப இதுல பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த டாக்ஸ் கண்டுபிடிக்கலாம், EAT by equity. அச்சா ரெண்டு. சரி, இந்த ஈக்விட்டி எல்லாம் என்ன சொல்றோம்? ஈக்விட்டி ஆர் நெட் வொர்த் ஆர் ப்ராப்பர்ட்டி ஃபண்ட்ஸ் ஆர் ஓன் ஃபண்ட்ஸ் அப்படி நம்ம சொல்றது. புரியுங்களா? இது என்ன பண்ணுது? இட் இண்டிகேட்ஸ் தி ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் ஈக்விட்டி. எவ்வளவு ஈக்விட்டி போட்டா அதுல எவ்வளவு லாபம் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இது. ரெண்டாவது ரிட்டர்ன் ஆன் அசெட். ரிட்டர்ன் ஆன் அசெட் அப்படினா என்ன? ROA அப்படிங்கிறது ஷார்ட்டா நீங்க பண்ணலாம். நீங்க வந்து எக்ஸாம் எழுதும்போது கூட எக்ஸாமினர் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற அப்ரிவியேஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் சொந்தமா நீங்களா ஒரு மனசுல நினைச்சிட்டு நீங்க அப்ரிவியேஷன் போடக்கூடாது. ஆச்சா? புரியுதா நான் சொல்றது? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படினா WIP போடலாம், ஃபினிஷ்டு கூட்ஸ்னா FG அப்படின்னு போடலாம். புரியல?
அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்போ இதில் வந்து என்ன வருது பாருங்க, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸில் ப்ரீ டேக்ஸ் வரும்போது இதுக்கு ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் பை ஆவரேஜ் டோட்டல் அசெட்ஸ். இதே போஸ்ட் டேக்ஸ் வரும்போது என்ன அப்படின்னா ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ். இது ரெண்டுமே கீழே வந்து டினாமினேட்டரில் ஒன்றே தான், ஆவரேஜ் டோட்டல் அசெட்ஸ். ஆச்சா, மேலே வந்து ப்ரீயாக இருந்தால் இபிடி, போஸ்ட்டாக இருந்ததுன்னா இஏடி. இஏடினா ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ், இபிடினா ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ். இது புரியுதா? இதில் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீ டேக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுது, போஸ்ட் டேக்ஸ் இந்த டேக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆச்சா, ரெண்டாவது இதில் சில நேரங்களில் சம்டைம்ஸ் இந்த இஏடிவை போடுறீங்க இல்லையா, இஏடியில் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கூட கால்குலேட் பண்ணலாம். இஏடி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் யூஸ்ட், அது ப்ரிஃபர்ட் சம்டைம்ஸ், சில நேரங்களில் அதை பார்க்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஆவரேஜ் டோட்டல் அசெட்ஸ் அப்படின்னா என்ன வரணும், ஆஃப் 1/2 ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் டோட்டல் அசெட்டாக இருக்கலாம், இல்லை டேஞ்சிபிள் அசெட்டாக இருக்கலாம், இல்லை ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இருக்கலாம். இது மூணுல நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் டோட்டல் அசெட்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் டோட்டல் அசெட்ஸ் டிவைடட் பை 2 போடலாம். ஓப்பனிங் டேஞ்சிபிள் அசெட்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் டேஞ்சிபிள் அசெட்ஸ் டிவைடட் பை 2 போடலாம். ஓப்பனிங் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டிவைடட் பை 2 அது போட்டிங்கன்னா இங்கே கீழே ஆவரேஜுக்கு அப்படி போட்டுக்கலாம். புரியுங்களா? ரெண்டாவது, இட் இண்டிகேட்ஸ் தி நெட் இன்கம் பெர் ரூபி ஆஃப் ஆவரேஜ் டோட்டல் அசெட்ஸ். அப்போ ஆவரேஜ் டோட்டல் அசெட்ஸ்னுடைய ஒவ்வொரு ரூபாய் நம்ம செலவு பண்ணி ஒரு மிஷினரி வாங்குறோம் இல்லையா, அந்த அசெட் செலவு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு என்ன இன்கம் வருது நமக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதான் இந்த இது. அடுத்தது இப்போலாம் வந்து ஷேரை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது இன்னொரு 11 கொஷின் இருக்குது. இதில் ஏர்னிங் பர் ஷேர் இபிஎஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த இபிஎஸ் ரொம்ப இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இதில் ஒரு ஷேருக்கு என்ன வருமானம் வருது கம்பெனியில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுவோம், ரெசிடியூவல் ஏர்னிங்ஸ். ரெசிடியூவல் ஏர்னிங்ஸ்ங்கிறது நான் ஏற்கனவே நம்ம ஒரு சம் போட்டிருக்கோம் அதில், பட் இருந்தாலும் இப்போ ஃபார்முலா பார்க்குறோம். நம்ம அதுக்கு முன்னே சம்மும் போட்டோம். ரெசிடியூவல் ஏர்னிங்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ்ல இருந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குற டிவிடெண்டை கழிச்சுட்டா வர்றது தான் வந்து ரெசிடியூவல் ஏர்னிங்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்னு என்ன, முதல்ல அவனுக்கு கொடுக்குறது கொடு, ஏன்னா அவன் ஓனர் கிடையாது, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஓனர். அப்போ என்ன பண்ண, அவனுக்கு கொடுத்தது போக மீதி இருக்கிறது தான் இவனுக்கு. அப்போ கொடுத்தது போக மீதி இருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸில் டிவைட் பண்ணால் ஒரு ஷேருக்கு என்ன ஏர்னிங்ஸ் வரும், அதுதான் ஏர்னிங் பர் ஷேர். புரியுதா? அப்போ நீங்கள் இஏடி மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அப்படின்னு கண்டுபிடிங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அவன் சொல்லுவான், ஷேர் கேபிட்டல்லே சொல்லியிருப்பான் 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், ஐ மீன் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. அப்போ 9% டிவிடெண்ட். அப்போ நீங்கள் அதை கண்டுபிடிச்சி நீங்கள் இதிலிருந்து கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் வந்து ரெசிடியூவல் ஏர்னிங்ஸ். ரெசிடியூவல் ஏர்னிங்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேருக்கு என்ன ஏர்னிங்ஸ் அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, சில நேரங்களில் கொடுக்க மாட்டான், எத்தனை ஷேர் ஹோல்டர்னு சொல்ல மாட்டான், ஆனால் ஃபேஸ் வேல்யூ சொல்லிடுவான். ஒரு ஷேரோட விலை 10 ரூபா அப்படிமா, ஒரு ஷேரோட விலை 10 ரூபா, ஷேர் கேபிட்டல் கொடுத்துருவான். அப்போ நீங்கள் எத்தனை ஷேர் ஹோல்டர் கண்டுபிடிக்கலாம் இல்லையா, ஒரு ஷேர் 10 ரூபான்னா அப்போ இவ்வளோ கேபிட்டலாக இருந்தால் அப்போ நீங்கள் எவ்வளோ வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டிவைடட் பை ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரெசிடியூவல் ஏர்னிங் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர் வந்துடும். ஆச்சா, இது வந்து என்னன்னா இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் இன்கம், ஒரு ஷேருக்கு எவ்வளோ இன்கம். பட் அவன் கொடுத்துட்டானா கொடுக்கலையா அதை மறுபடியும் பார்ப்போம் நம்ம. ஆச்சா, இவ்வளோ இன்கம் வருது, அது கொஞ்சம் ஷேர் கொடுப்பான், கொஞ்சம் கொடுக்காம கூட இருப்பான், அக்யூமுலேட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கணும், இன்கம் பர் ஷேர். ஓகே, இப்போ 5th டிவிடெண்ட் பர் ஷேர் டிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மொத்த ஈக்விட்டி டிவிடெண்ட் எவ்வளோ, இந்த ப்ராஃபிட்ல இருந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இவ்வளோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பாலிசி டிசிஷன் எடுப்பாங்க கம்பெனி. அதை வச்சுட்டு எவ்வளோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு ஷேர் ஹோல்டர், ஒரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு எவ்வளோ வந்துடும் அப்படிங்கிறது தான். அப்போ டோட்டல் ஈக்விட்டி டிவிடெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருந்துச்சுன்னா அதில் இருந்து ஃபேஸ் வேல்யூ பர் ஷேர் போட்டீங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இது எதுக்குன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோனா அவன் ஏர்னிங் எவ்வளோ, அச்சா ஏர்னிங் தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, நான் 4th கண்டுபிடிச்சிருப்போம். ஏர்னிங் எவ்வளோ, ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ, அப்புறம் டிவிடெண்ட் பர் ஷேர் எவ்வளோ அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஏர்னிங் பர் ஷேர்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ரெசிடியூவல் ஏர்னிங்ஸ் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ரெசிடியூவல் ஏர்னிங்ஸ் என்ன தெரியுமா, என்ன ஏர்னிங் ஆஃப்டர் டாக்ஸ் மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்.
அதை கழிச்சிட்டீங்கன்னா வரது ரெசிடியூவல் ஏர்னிங்ஸ். அதில் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை டிவைட் பண்ணீங்கன்னா இவனுடைய ஒரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு என்ன ஏர்னிங் வந்துடும். ஆனால் டிவிடெண்ட் இது போன இதில் நம்ம என்ன டிவிடெண்ட் எப்படி கண்டுபிடிச்சோம்? டோட்டல் ஈக்விட்டி டிவிடெண்ட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஆச்சா இது அப்போ இது பிரகாரம் இந்த போன பிரகாரம் என்ன அப்படின்னா டிவிடெண்ட் பர் ஷேர் ஏர்னிங் பர் ஷேரால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படின்னு வந்துடும். அப்போ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா டிவிடெண்ட் எவ்வளோ அவங்களுக்கு அதில் எத்தனை பர்சன்டேஜ் பே அவுட் ஆகிருக்கு, இன்னும் எவ்வளோ ரீடைன் இருக்குது, அதுதான் இம்பார்ட்டன்ஸ். பர்சன்டேஜ் ஆஃப் இபிஎஸ் பெய்டு அவுட் ஆஃப் பெய்ட் அவுட் அண்ட் பேலன்ஸ் ரீடைன் பை த பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் இது பண்ணுறது. நெக்ஸ்ட் பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஷேரோட மார்க்கெட் பிரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. மார்க்கெட் பிரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? மார்க்கெட் பிரைஸ் தான் என்ன பண்ணுங்கன்னா அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கொட்டேஷன் கொடுத்துருப்பான், அது பிரகாரம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ரேட்டுக்கு ஸ்டார்ட் ஆகும், இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், ஈவினிங் வந்து ஒரு ரேட்டில் முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஆவரேஜ் மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஓப்பனிங் என்ன இருந்தது, காலையில் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இருந்தது, ஈவினிங் முடியும் போது என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணி ஆவரேஜ் மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். இல்லை க்ளோசிங் மார்க்கெட் ப்ரைஸ் கூட எடுத்துக்கலாம். க்ளோசிங் வந்து பெட்டர் என்ன கேட்டால். இது வந்து ஆஸ் பர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொட்டேஷன். அப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸோட ஏர்னிங் பர் ஷேர், ஏர்னிங் பர் ஷேர் என்ன நம்ம ஃபோர்த் காலத்தில் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், ரெசிடியூவல் ஏர்னிங்ஸ் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர். அதை நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும், பிஇ ரேஷியோ, பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது இட் இஸ் இண்டிகேட்டிங் த ரிலேஷன் பிட்வீன் தி என்பிஎஸ் அண்ட் இபிஎஸ், ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ, மார்க்கெட் பர் ஷேர் எவ்வளோ அப்படிங்கிறதுடைய ரிலேஷன் தான் இது சொல்கிறோம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ. டிவிடெண்ட் ஈல்டு என்ன பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணோம், இதில் எவ்வளோ டிவிடெண்ட். டிவிடெண்ட் நம்ம சொன்னா இல்லையா, எவ்வளோ பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் எவ்வளோ டிவிடெண்ட் அப்படிங்கிறது. இந்த டிவிடெண்ட் பை மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர். ஆச்சா மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு நமக்கு தெரியும். எப்படி ஆவரேஜ் எடுத்துக்கலாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொட்டேஷன்ல, இல்ல க்ளோசிங் எடுத்துக்கலாம். அதை எடுத்து போட்டீங்கன்னா டிவிடெண்ட்ல இருந்து கழிச்சிங்க அப்படின்னு சொன்னா இது வந்து டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஈல்டு கிடைக்குது டிவிடெண்ட். அது வந்து இட் இஸ் a true return of investment. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதோட உண்மையான ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறது தான் டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது. புக் வேல்யூ பர் ஈக்விட்டி ஷேர், ஒரு ஷேரோட புக் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படிங்கிறது தான் புக் வேல்யூ அப்படிங்கிறது. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அது ரெண்டுமே யாருக்கு சொந்தம்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் சொந்தம். அதுதான் நெட் ஒர்த்னு சொல்றது, புரியுதுங்களா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இப்போ நியூமரேட்டர்ல பார்த்தா அந்த மேல இருக்கிறது மட்டும் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் நமக்கு தரல கிடைக்கல அப்படின்னா கேபிட்டல் இருந்ததுன்னா ஃபேஸ் வேல்யூல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்துடும். அதுதான் உங்களுக்கு டினாமினேட்டர்ல போட்டுருக்கு. இது வந்து என்னன்னா அந்த வேல்யூவேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி புக் வேல்யூ அப்படிங்கிறது இதனுடைய இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது மார்க்கெட் வேல்யூ டு புக். மார்க்கெட் வேல்யூ டு புக் அப்படின்னா என்ன, மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர். மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் என்ன வேணும், as per stock exchange quotation whether it is a closing or average. அப்ப மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் டிவைடட் பை புக் வேல்யூ பர் ஷேர். புக் வேல்யூ ஷேர் பண்ண எங்க கண்டுபிடிச்சீங்க? இப்ப இது முதல்ல கண்டுபிடிச்சு பாருங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படி கண்டுபிடிச்சோம் இல்லையா? அத பிரகாரம் தான் இங்க பாருங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்ப இது இந்த ரேஷியோ போட்டீங்க அப்படின்னு சொன்னா மார்க்கெட் புக் வேல்யூ வந்துரும். இது வந்து ஹையர் ரேட்டா இருந்ததுன்னா இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அதிகமா லாபம் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஆச்சா இதுதான் என்னுடைய மார்க்கெட் வேல்யூ டு புக் வேல்யூ அப்படிங்கிறது.